ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ராயல் சமையல். இன்றைக்கி மசாலா கடலை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டிஷ்ஷுங்க. ஈவினிங் டைமில் நீங்கள் சாப்பிடும்போது ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. நான் 200 கிராம் கடலை எடுத்திருக்கேன். எனக்கு உடச்ச கடலை தான் கிடச்சிச்சு. ஊரில் உங்களுக்கு முழு கடலை கிடச்சிச்சினாக்கா நீங்கள் முழு கடலை எடுத்துக்கோங்க. முழு கடலை வறுக்காட கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுத்த கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கடலை எடுத்துக்கோங்க. ஸோ இதில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லாதவங்க நீங்கள் சாதாரண மிளகாய்த்தூளே ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டோம்னாக்கா நல்ல கலர் கொடுக்கும், நல்ல டார்க் கலர், நல்ல டார்க் ரெட் கலர் கொடுக்கும். அதோட 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு பெருஞ்சீரகத்தூள், அதாவது சோம்புத்தூள். அதோட எவ்வளோ நீங்கள் கடலை எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதோட இஞ்சி பூண்டு விழுது நல்ல வாசனை கொடுக்கும். ப்ளஸ் பெருங்காயத்தூளும் நல்ல வாசனை கொடுக்கும். இஞ்சி பூண்டு தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அதோட சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். இங்கே எவ்வளோ தேடியும் எனக்கு பெரிய கடலை கிடைக்கல, அதாவது முழு கடலை கிடைக்கல. அதனால தான் பாதி கடலை, உடச்ச கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் ஊரில் உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய கடலை கிடைக்கும். அப்படி கிடச்சிதுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு லைட்டாக தண்ணி தெளித்தா மாதிரி நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை இன்னும் நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்கு நான் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இதுதான், அவ்வளோதான் மாவு இதுக்கு. இதுவும் நீங்கள் எவ்வளோ கடலை எடுக்கிறீங்களோ அதுக்கு டிபெண்ட் பண்ண மாதிரி. இதை தண்ணியை தெளித்து தான் நம்ம பிணையிறோம். ஏன்னாக்கா நிறைய தண்ணி இருந்துச்சுனாக்கா எண்ணெய் பொரிச்சு எடுக்கும்போது எண்ணெய் நிறையா சொதன்னு இருக்க மாதிரி இருக்கும் கடையில். அதனால தான் தண்ணியை தெளித்து விட்டு நம்ம இந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிணையும் போது ஃபுல்லாக நமக்கு அந்த உப்பு ஸ்ப்ரெட் ஆகும். ப்ளஸ் அந்த கடலையிலையும் நல்லா மசாலா ஏறி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்ல சிம்மில் வச்சுக்கலாம், மிதமான சூட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கடாயில நான் அந்த சுடுற எண்ணெய், ரொம்ப சூடு இல்லை, லைட்டாக சுடுற எண்ணெயை நான் அது மேலே ஊற்றி மறுபடியும் பிணைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிணையும் மீது நமக்கு நல்ல கிறிஸ்பியாக நல்லா வரும். இப்போ கடலையை எடுத்து நான் ஒரு கடலையாக இந்த மாதிரி போடுறேன். இதை நல்லா நீங்கள் மேலேருந்து போடாதீங்க, போட்டால் மேலே தெரிக்கும் நமக்கு மேலே. அதனால் நீங்கள் கீழே ஓரமாக எவ்வளோ கீழே ஓரமாக முடியுமோ அவ்வளோ கீழே ஓரமாக போடுங்க. அப்படி பயமாக இருந்துச்சுனாக்கா இந்த மாதிரி ஏதாவது எண்ணெய் கரண்டிலேயோ இல்லைனா ஏதாவது ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் பொறுமையாக போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அது பொரிஞ்சதுக்கப்புறம் எடுக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுனாக்கா கடலை கருத்துடும், தீஞ்சு போயிடும். அதனால் ரொம்ப சிம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் பொரிச்சு எடுங்க. ரொம்பவும் கலக்கக்கூடாது, அது போட்ட உடனே கலக்காதீங்க. கலந்தால் கூட அந்த மசாலா பிரிஞ்சிட்டு வரும். கொஞ்சம் போட்டு ஓகே அது செட் ஆகிடுச்சி நமக்கு தோணும் போது நம்ம இந்த மாதிரி பரட்டி விடலாம். இப்போ இது 2 நிமிஷத்துக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. இதை நான் எண்ணெய் வாரியில் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டால் சூப்பரான கடலை நமக்கு ரெடி ஆகிடும். இது ஆறுனதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நல்ல முறுமுறுன்னு இருக்கும். இதை போட்ட உடனே நீங்கள் வாயில் சூடோடு சாப்பிட்டீங்கனாக்கா நல்லா சவுக்குன்னு சவுத்தா மாதிரி இருக்கும். பாருங்கள், எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நான் ஒரு இதெல்லாம் மாற்றிடுறேன். ஸோ இதே மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். போட்ட உடனே கலக்காதீங்க, கலக்குனா இந்த மாதிரி பிரிஞ்சிட்டு வந்துடும். ஸோ கொஞ்சம் பொரியட்டும், அதுக்கப்புறமா திருப்பி விட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்துட்டு அதே எண்ணெயிலேயே கொஞ்சம் கருவேப்பிலையே பொரித்து இந்த மாதிரி அது மேலே போட்டு டெக்கரேட் பண்ணோம்னாக்கா ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.